வரி வருவாயிலிருந்து 3000 கோடி ரூபாய் குறைஞ்சிருக்குது அப்படின்னு சொல்லி தங்கம் திணற சொல்றார் முன்னாள் நிதி அமைச்சர். அந்த நிதி 3000 கோடி இப்படி காணாமல் போகும். வரி வருவாய் கூட தானே செய்யணும். எங்கே போச்சு தெரியல, கணக்கிலே வரல. கல்வி அடிப்படை விஷயம், அதில் 4000 கோடி ரூபா குறைச்சிருக்கிறீங்களே. எல்லா பக்கமும் பட்ஜெட்டில் குறைச்சிருக்கிறாங்க. விவசாய நிதியை வந்து குறைச்சிருக்கிறாங்க. எல்லாத்துலேயும் குறைச்சி வச்சுருக்கிறீங்க. வருமானத்தையும் குறைச்சி தான் காட்டுறீங்க. கடனும் வாங்குறீங்க. நீங்கள் வந்து எனக்கு ஸ்டாலின் சார் ஆட்சி காலத்தில் அந்த 5.25 லட்சம் கோடி ரூபா எடப்பாடி போகும்போது இருந்தது. இவங்க வரும்போது 5 லட்சம் 10 லட்சம் கோடி ஆயிடுச்சு. 4.5 லட்சம் கோடி இவங்க எக்ஸ்ட்ரா வாங்கிட்டாங்க. டபுள் ஆயிடுச்சின்னு நீங்கள் வந்து சார்ஜ் பண்ணுறீங்க. ரைட், உண்மைதான். அவங்க அதை டபுள் ஆக்குனதுக்கு அவங்க காட்டுறாங்கல்ல. சரி, இந்த தாய்மாமன் சீருக்காகவும் அப்புறம் வந்து அண்ணன் சீருக்காகவும் நீங்கள் வந்து நிதியை எடுத்துருக்கிறீங்க. ஒரு 800 கோடி ஒரு 1000 கோடின்னு எடுத்துருக்கிறீங்க. அது எங்கேருந்து எடுத்துருக்கிறீங்கன்னு பார்த்தோம் அப்படின்னா, அது வந்து கால்நடை மருத்துவமனைக்கு ஒதுக்கிருக்க தொகையை எடுத்து பார்த்தோன்னா தெரியுது 40 கோடி ரூபா ஒதுக்கிருக்காங்க. எழுதி கொடுக்குறது கூட கஷ்டம். சிஸ்டத்துல இருந்து கண்ட்ரோல் A, கண்ட்ரோல் C, கண்ட்ரோல் B, நீ எக்ஸ் கூட போட்ட தேவையில்ல, கண்ட்ரோல் B போட்டோன்னா உங்களுக்கு வந்துட போகுது. இதில் என்ன நீங்கள் புரட்சி பண்ணிட்டீங்க? அதில் வந்து என்ன பண்ணியிருக்கிறீங்கன்னா, அங்கங்கே அதில் கொஞ்சம் குறைச்சிடு, இதில் கொஞ்சம் குறைச்சிடு. ஒரு படத்தில் வந்து ராதிகா வந்து சொல்லுவாங்க, இந்த பட்ஜெட் வழியாக புதிதாக என்ன நம்பிக்கை பெறுவது இருக்குது. பேரும் 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. அரண்சை நேயர்களுக்கு வணக்கம். நான் ராகேஷ். இன்றைக்கு நம்மோடு இணைந்திருக்கிறார் ஊடகவியாளர் மதன் அறிவழகன் அவர்கள். வணக்கம். வணக்கம். இன்றைக்கு சட்டசபையில் தமிழகத்தினுடைய பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டிருக்கு. முதல் முறையாக டிவிகே ஆட்சியில் முதல் பட்ஜெட் தாக்கல் பண்ணியிருக்காங்க. பல்வேறு விமர்சனங்களும் வருது, அதே போல் ஆதரவும் வருது, பாராட்டுறாங்க. ஆதரவு என்ன வருது? ஆதரவு வந்து கூட்டணி கட்சிகள் வந்து பாராட்டி இது நல்ல ஒரு முயற்சி, நிறைய திட்டங்கள் கொண்டு வந்திருக்கிறாங்க அப்படின்னு எல்லாம் பாராட்டுறாங்க. மக்களுடைய மன குறைகளை தீர்க்கிற மாதிரி இந்த பட்ஜெட் இருக்கு அப்படின்னு எல்லாம் பேசியிருக்கிறாங்க கூட்டணி கட்சிகள். அதே நேரத்தில் எதிர்கட்சி தலைவர் உதயநிதி வந்து இது வந்து ஸ்டிக்கர் பட்ஜெட்டு, நாங்கள் ஏற்கனவே கொண்டு வந்த திட்டங்களுக்கு இவங்க வந்து ஸ்டிக்கர் ஓட்டியிருக்காங்க, வெற்றி வெற்றின்னு ஸ்டிக்கர் ஓட்டியிருக்காங்க அப்படின்னு அவர் விமர்சனம் பண்ணியிருக்காரு. இந்த பட்ஜெட்டை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, உதயநிதி சொன்னதில் ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா, இந்த தமிழ் படம்னு ஒரு படம், மிர்ச்சி சிவான்னு ஒருத்தர் நடிச்சிருப்பார். அதில் வந்து எல்லாத்துலேயுமே வந்து சுடுகாடு, அதுக்கப்புறம் கழிவறை, ஏர்போர்ட்டு எல்லாத்துலேயுமே இவர் பேரில் மாற்றிக்கிட்ட மாதிரி போடுவாங்களே. அந்த மாதிரி வெற்றி சுடுகாடு, வெற்றி கழிப்பறை மட்டும் வரல, இது எல்லாத்துலேயும் வெற்றி வெற்றின்னு ஏற்கனவே அது ஸ்டாலின் காலத்தில் வந்த திட்டம். அப்போ அதுக்கு நீங்கள் ஏன் அதுக்கு பேர் வைக்கிறீங்க? உங்கள் பேரை ஏன் வைக்கிறீங்க? ஒன்று தமிழக வெற்றி கழகம்னு வரணுங்கிற மாதிரி, அல்லது விஜய்னா வெற்றி, இப்போ விஜய் பேரில் வரணும், இப்படியான வெறி கொண்டு எல்லா பேரையும் மாற்றிக்கிட்டு இருக்கிறீங்க. மற்றபடி நீங்கள் கொண்டு வந்த திட்டம் என்ன? இப்போது தாய் மாமன் மோதிரம் அப்படின்னு சொல்லி ஒன்று சொன்னீங்க. மாதிரி அண்ணன் சீர், இந்த ரெண்டுக்கும் நிதி ஒதுக்கி இருக்கிறாங்க. அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த அண்ணன் சீர் இருக்குல்ல, ஒரு வருஷத்துக்கு 5.5 லட்சத்திலிருந்து 6.5 லட்சம் வரைக்கும் திருமணங்கள் பதிவாகுது. இந்து, முஸ்லீம், கிறிஸ்தவர்கள் எல்லாமே சேர்த்து அவ்வளோ பதிவாகுது. இப்போ அதுக்கு நீங்கள் ஒரு தரமான ஒரு புடவையை கொடுக்கணும் அப்படின்னா குறைஞ்சது ஒரு 4000லேருந்து 5000த்துக்கு கொடுக்கணும். அதுக்கு வந்து 8 கிராமில் நீங்கள் தங்கம் கொடுக்கணும் அப்படின்னா அது நீங்கள் அது பட்ஜெட் போட்டு பார்த்தீங்கன்னா அது 1 லட்ச ரூபாய்க்கு மேலே வந்துடுது. ஒரு பவுன் 8 கிராம்ங்கிறது வந்து நீங்கள் 1,08,000. புடவை வந்து ஒரு 5000 ரூபா அப்படின்னா நம்ம எல்லாமே சேர்த்து நீங்கள் ஹோல்சேலில் வாங்குறீங்கன்னு கூட சேர்த்து 1 லட்ச ரூபான்னு வச்சுப்போம். 1 லட்ச ரூபா அப்படின்னு கணக்கு பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நீ அந்த 5 லட்சம் பேர் அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா அந்த 5 லட்சம் பேருக்கு எவ்வளோ வரணும்? ஆனால் இவங்க ஒதுக்குற தொகைன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சொற்பமாக ஒதுக்குறாங்க. அப்போது நீங்கள் இதுக்குள்ளே ஏதோ ஒன்று வச்சுருக்கிறாங்க. அது என்ன க்ரைட்டீரியா வச்சுருக்கிறாங்கன்னு தெரியல. முதல்ல சொன்னாங்க, நான் வந்து ஸ்டாலின் சார் மாதிரி க்ரைட்டீரியா வைக்க மாட்டேன், அவங்களுக்கு இவங்களுக்கு தருவேன், அவங்களுக்கு தர மாட்டேன்லாம் பிரிச்சுலாம் பார்க்க மாட்டேன், அப்படியே அள்ளி தந்துடுவேன் அப்படின்னாரு. இப்போ பார்த்தா அதில் ஏதோ உள்ள நம்பரில் வந்து நம்ம விளையாடுற மாதிரி தெரியுது. இப்போ அது இல்லாமல் இப்போது மகளிர் உரிமை தொகை, கலைஞர் மகளிர் உரிமை தொகை, மகளிர் உரிமை வெற்றி உரிமை தொகைன்னு மாற்றாமல் மகளிர் உரிமை தொகைன்னு வச்சுருக்கிறாங்க. சரி, ரைட்டு. அதில் வந்து அமௌண்ட்டை குறைச்சிருக்கிறாங்க. இப்போ என்ன காரணம் அப்படின்னா, இவங்க ஆட்சிக்கு வந்த உடனே 30% பெண்களுக்கு வந்து அந்த மாதம் 1000 ரூபாய் கொடுக்கறது நிறுத்தியிருக்கிறாங்க. அது பரவலாக அங்கே ஒன்று இங்கே ஒன்று இருக்கிறதுனால சிலருக்கு வந்தது வரலன்னு போயிடுச்சு. கிட்டத்தட்ட 70% பேருங்கிற மாதிரி சுருக்கிருக்கிறாங்க. இன்னும் எவ்வளோ பேர் குறைப்பாங்கன்னு நமக்கு தெரியல. சரி, 2500 ரூபா பெண்களுக்கு தரேன்னு சொன்னீங்களே,
அது என்னாச்சு, அதை பத்தி எந்த பேச்சுமே இல்லை. ஆமா, இந்த பட்ஜெட்லயும் அதை பத்தி எதுவும் வரல. அதுக்கு முன்னாடியும் இல்லை, அதுக்கு பின்னாடியும் இல்லை. இது பத்தி ஏதாவது கேள்வி கேட்டுருவாரோ அப்படின்னு உதயநிதியை அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சுட்டேன்னா பிரச்சனை தீர்ந்தோம் நினைச்சிட்டாங்க போல இருக்கு. அதுக்கான வேலைகள் நடந்தது. கல்யாணத்துல சீப்பு ஒழுகிக்கிற மாதிரி பிளான் பண்ணாங்க. ஆமா, அப்போ பட்ஜெட்டு அதான் தெரிஞ்சு போயிருமே. நீங்க பட்ஜெட்டை வாசிச்ச உடனே அது வந்து தெரிஞ்சு போயிடும் நீங்க என்ன செஞ்சிருக்கிறீங்க அப்படின்னு. இதுல புதுசா வேற என்ன இருக்குது? ஏற்கனவே இருக்கிற திட்டங்கள் நடைமுறையில் இருக்குது, அவ்வளவுதான். இதுல வந்து நீ என்ன பண்ணிருக்கிறீங்க, ஒழுங்கா நிர்வாகம் பண்ண தெரியாம இந்த கரும்பு காட்டுக்குள்ள யானை போகுந்த மாதிரி இருக்குது. அது திங்கிறது என்னவோ ஒரு கட்டு கரும்பை தான் சாப்பிடும், ஆனா அழிக்கிறது மொத்த தோட்டத்தையும் அழிச்சிடும். அந்த மாதிரி இது ஒரு பெரிய கும்பல் வந்து நிர்வாகத்துக்குள்ள அதிகாரத்துக்குள்ள வந்து எல்லாத்தையும் உழப்பிக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் இருக்குது. கரண்ட்டு பிரச்சனைங்கிறது இருக்கு இல்லையா, நம்ம நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு பெரிய பிரச்சனையா இருக்குது. அதுவும் கரண்ட் வருது போகுது, வருது போகுது. அந்த பரிதாபங்களை சொல்லிட்டால வந்துருச்சு போயிருச்சு, வந்துருச்சு போயிருச்சுங்கிற மாதிரி அது அது காமெடியா சொல்றாங்க. நிஜத்துல அதை அனுபவிக்கும் போது அவ்வளோ எரிச்சலா இருக்குது. ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் கரண்ட் இருக்குது, அப்புறம் போயிடுது. சில நேரம் ரொம்ப லோ வோல்டேஜா விட்டுறாங்க. அந்த லைட்டு வந்து கடந்து துடிக்குது, குடு 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 பிரிச்சுக்கிட்டு கண்ணெல்லாம் அதை பார்க்கும்போது இருட்டு வெளிச்சம் கண்ணு வலிக்குது. ஃபேன் வந்து அது பாவம் போல அது சாக போறோம் அப்படிங்கிற மாதிரி சுத்திக்கிட்டு இருக்குது. ஜனங்கள்லாம் வெளியே வந்து உட்கார்ந்து இருந்துக்கிட்டு திட்டிக்கிட்டு இருக்கிறாங்க, பேசி. எல்லாமே மேக்சிமம் வந்து பெண்கள். அவங்க வந்து விஜய் என்ன ஓட்டு போட்டோம்னு சொல்லிக்கிட்டு அது சண்டை நடக்குது வெளியே. நீ தானே அதை சொன்ன, நீ சொன்னதுக்காக தான் நான் ஓட்டு போட்டேன்லாம் பிரச்சனை பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்படி கரண்ட் பிரச்சனையில ஆக சொதப்பல். அதுல நிர்வாகமும் பண்ண தெரியல, பிரச்சனையை சரி செய்யும் தெரியல. இப்போ மின் வாரிய தொழிலாளர்கள் அவங்க வந்து போராட்டம் நடத்திட்டு இருக்கிறாங்க. சரி, இந்த தாய்மாமன் சீருக்காகவும் அப்புறம் வந்து அண்ணன் சீருக்காகவும் நீங்க வந்து நிதியை எடுத்திருக்கிறீங்க. ஒரு 800 கோடி, ஒரு 1000 கோடின்னு எடுத்திருக்கிறீங்க. எங்க இருந்து எடுத்திருக்கிறீங்கன்னு பார்த்தோம் அப்படின்னா, அது வந்து கால்நடை மருத்துவமனைக்கு ஒதுக்கி இருக்கிற தொகையை எடுத்து பார்த்தோன்னா தெரியுது, 40 கோடி ரூபா ஒதுக்கியிருக்கிறாங்க. கால்நடைக்கு மொத்தமாவே 40 கோடி. கால்நடை மருத்துவமனைகளுக்கு மட்டும் மொத்தமா 40 கோடி. 2100 சில்லற மருத்துவமனைகள் இருக்குது. நீங்க அதுக்கு வந்து நீங்க பிரிச்சு போட்டீங்கன்னா ஆண்டுக்கு 21,000 ரூபா வருது. அதை நீ ஒரு வருஷத்துக்குன்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு 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 20,000 ரூபா வருது. ஒரு மாசத்துக்குன்னு எடுத்துக்கிட்டா 2,100 ரூபா வருது. 2,100 எப்படி 2,000 ரூபா வருது. இந்த 2,000 வச்சுட்டு அவங்க கால்நடை மருத்துவமனையில என்ன செஞ்சிருவாங்க? இல்ல இப்ப அவங்க ஒருவேளை வந்து கால்நடை மருத்துவமனை இருக்கணும்ன்றதுக்காக இது பண்றாங்களா, இல்ல வந்து ஆனா எங்க தனியார் கூட்டணும்னு முடிவு பண்ணிட்டாங்களான்னு தெரியல. அது அந்த மாதிரி தானே இருக்கு பாக்குறதுக்கு. ஏன்னா வந்து வெறும் 40 கோடி ரூபா வச்சு என்ன பண்ண முடியும்? என்ன பண்ண முடியும்? சரி, அடுத்தது வந்து டிஜிட்டல் நூலகத்தை நாங்கள் உருவாக்க போறோம் அப்படின்னு சொல்றாங்க. சார், டிஜிட்டல் நூலகத்தை உருவாக்க போறோம்னா முழுக்க முழுக்க கம்ப்யூட்டரைஸ்ட் ஆகணும் இல்லையா? அப்படிதானே? எல்லாமே மொத்தமா எல்லாத்தையும் PDF ஆகணும், எல்லாரும் சிஸ்டத்துல வந்து படிச்சுட்டு போகணும். அந்த மாதிரி மாத்திரை தான். அப்போ அதுக்கு ஏசிலாம் போடணும், பெருசா செலவு பண்ண போறாங்க அப்படின்னா மொத்தமாவே 10 கோடி ரூபா பட்ஜெட் போட்டுக்கிறாங்க. அதான் ஏற்கனவே திமுக ஆட்சியில் பண்ணி வச்சுட்டு போயிடறாங்களா? அவங்க பண்ணிட்டாங்க. சரி, நீங்க என்ன பண்ண போறீங்க? அதுல ஏசி போடுறது 10 கோடி ரூபா எப்படி போதும்? இப்போ ஒரு சின்ன கணக்கு சொல்றேன். 4000 சில்லற இது 4600 நூலகங்கள் இருக்குது. 4600 நூலகத்துல நீ எத்தனை நூலகத்துக்கு வந்து என்ன பண்ணுவீங்க இந்த 10 கோடி வச்சு? சரி, இது அதுக்கப்புறம் வந்து இன்னைக்கு விசிக தலைவர் திருமாவளவன் வந்து இந்த பட்ஜெட்டை வந்து வரவேற்று பாராட்டிலாம் பேசியிருக்கிறாங்க. ஆதி திராவிடர் நலத்துறைக்கு வந்து முந்தைய ஆட்சி காலத்தில் வந்து 4100 கோடி ரூபா ஒதுக்கியிருக்கிறாங்க. அதுக்கு முந்தைய ஆண்டில் வந்து 4200 கோடி ரூபா ஒதுக்கியிருக்கிறாங்க. இப்போ வந்து 3914 கோடி ரூபா ஒதுக்கியிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 300 கோடி ரூபா குறைச்சிருக்கிறாங்கல்ல. இதில் என்ன தலைவர் திரும்ப என்ன சொல்றாரு, எங்களுக்கு அதிகரித்து கொடுத்துருக்குறாங்க ஆதி திராவிடர் நலத்துறைக்கு அப்படின்னு. இதில் சந்தோஷப்படுறதுக்கு என்ன இருக்குது? 300 கோடி ரூபா குறைச்சிருக்கிறாங்கல்ல. பணவீக்கம்னு ஒன்று இருக்குது, விலைவாசின்னு ஒன்று உயர்ந்திருக்குது. அப்போ இதுக்கேற்ப வரி வருவாயும் உயர்ந்திருக்கும் இல்லையா? வரி வருவாயும் உயர்ந்திருக்கும். 100 ரூபா பொருள் வந்து 150 ரூபா ஆயிருக்கு அப்படின்னா அந்த நீங்கள் 50 ரூபாய்க்குள்ள டேக்ஸ் எக்ஸ்ட்ரா தான் வந்திருக்கும். அப்போ பட்ஜெட்டில் கூடணும்ல, கூட பண்ணுதே குறைஞ்சிருக்குது. அப்போ இதில் நீங்கள் எப்படி சந்தோஷப்பட முடியும்? இன்னொன்று, ஆதி திராவிடர் நலத்துறையை சார்ந்து மட்டும்தான் பட்டியல் சாதி மக்கள் வாழ்கிறாங்களா? பள்ளி கல்வித்துறையில் 4000 கோடி ரூபா குறைச்சிருக்கிறாங்க. பள்ளி கல்வித்துறையில் குறைக்கிறாங்க அப்படின்னா பள்ளி கல்விகளுக்கான நிதியை கை வச்சிருக்கிறாங்க அப்படின்னா யாரை பாதிக்கும்? அது ஏழை எளிய எல்லா மக்களையும் பாதிக்கும். அதில் கை வச்சிருக்கிறாங்க, அதை குறைக்கிறாங்க. பள்ளிக்கூடங்களை மூடிக்கிட்டு இருக்கிறாங்க. இதை பற்றி காத்திரமாக கேள்வி எழுப்பி கொண்டிருந்த ஒரு காலத்தில் இடதுசாரிகளும் விடுதலை சிறுத்தைகளும் அமைதியா இருக்கிறாங்க. அவங்க இடதுசாரி தான் சொல்றாங்களே, இது வந்து மக்கள் விரும்பிய ஒரு பட்ஜெட்டை கொடுத்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டாங்க.
புற்றுநோய் சிகிச்சைக்கு அப்படின்னு சொல்லி திமுக அரசு 110 கோடி ரூபா கடந்த பட்ஜெட்டில் ஒதுக்கி இருந்தது. டிவிகே அரசு 10 கோடி ரூபா ஒதுக்கிறது புற்றுநோய் சிகிச்சைக்கு. இது எப்படி எடுத்துக்குது? புற்றுநோய் சிகிச்சை பெறவங்க கம்மியாயிட்டாங்களா, இல்லை வந்து இவங்களுக்கு நாங்கள் ஏங்க உங்களுக்கு பண்ணா நீங்கள் ப்ரைவேட்டில் பார்த்துங்க அப்படின்றத? அப்படித்தான் அர்த்தம். நாங்கள் பார்த்துக்க மாட்டோம், நீங்கள் தனியாரில் பார்த்துக்குங்க இல்லையா? இப்போ இந்த பெயர் மாற்றம் அப்படின்றது உதயநிதி ஸ்டாலின் நிறைய சொல்லிட்டார். நம்ம கேள்வி என்ன அப்படின்னா, நீங்கள் இந்த பட்ஜெட்டை வந்து போட்டுக்கிறீங்கிறதுல புதுசாக ஒன்றும் இல்லை. அது எடப்பாடி பழனிசாமி வந்திருந்தா போட்டிருப்பாங்க, ஓபிஎஸ் வந்திருந்தா. ஏன்னா இது போன வருஷமும் முந்தின வருஷமும் அதுக்கு ஒரு 5 வருஷம் ப்ராக்டிஸ் இருக்குது. அதே அதிகாரிகள் தான் இருக்கிறாங்க, ஊழியர்கள் தான் இருக்கிறாங்க. அவங்க அதை எழுதி கொடுத்துருவாங்க. அது காப்பி பேஸ்ட் தான். எழுதி கொடுக்குறது கூட கஷ்டம். சிஸ்டத்துல இருந்து Ctrl+A Ctrl+C Ctrl+V, நீ எக்ஸ் கூட போட்ட தேவையில்ல, Ctrl+V போட்டோன்னா உங்களுக்கு வந்துட போகுது. இதில் என்ன நீங்கள் புரட்சி பண்ணிட்டீங்க? அதில் வந்து என்ன பண்ணியிருக்கிறீங்கன்னா, அங்கங்கே அதில் கொஞ்சம் குறைச்சிரு, இதில் கொஞ்சம் குறைச்சிரு. ஒரு படத்தில் வந்து ராதிகா வந்து சொல்லுவாங்க, மார்பு எவ்வளோ வந்துருக்குது மேடம், 36 வந்துருக்கு, 38 போட்டுக்க, சின்ன பையன் போட்டுவிடு. நானும் ரவுடிதான் படத்துல அதேதான். ஆமா ஆமா, ஹைட்டு கொஞ்சம் கம்மியா வருது, கொஞ்சம் ஏற்றி போடு. இப்படி மாதிரி வந்து என்ன பண்ணிருக்கிறாங்கன்னா, அதுல குறை இதுல குறைன்னு குறைச்சி, சரி அப்படி என்ன புதுசா நீங்க பண்ணிட்டீங்கன்னா அதுவும் ஒன்றும் பண்ணல, எந்த புதிய திட்டமும் வரல. இப்ப நீங்க தேர்தலில் சொன்னது என்னது? நான் அந்த லிஸ்டே எடுத்து சொல்றேன். அனைத்து குடும்ப தலைவிகளுக்கும் மாதம் 2500 ரூபாய் அப்படின்னு சொன்னீங்க. அதை பத்தி வாய் திறக்கல. சரி, வாய் திறக்கலைங்கிறத விட ஒரு தகவல் சொல்லணும்ல. அது இப்போ உடனடியாக செய்ய மாட்டோம், அடுத்த ஆண்டுல இருந்து செய்வோம், 2 வருஷம் டைம் கொடுங்க இருக்குது. அது இல்லை, ஏற்கனவே கொடுத்துக்கிட்டு இருக்கிறதுல நீங்க குறைச்சிருக்கிறீங்க. சரியா? பட்ஜெட்டையும் குறைச்சிருக்கிறீங்க, ஆட்களையும் குறைச்சிருக்கிறீங்க. வேலையில்லா பட்டதாரிகளுக்கு மாதம் 4000 ரூபாய், அது இல்லை. சரி, ஒவ்வொரு வீட்டுக்கும் 6 சிலிண்டர். அன்னபூரணி சொல்லும் போதே நீங்க சொன்னீங்க சூப்பர் 6 அன்னபூரணின்லாம் சொன்னீங்க. சரி, 6 சிலிண்டர் வேண்டாங்க, ஒரு சிலிண்டர் கண்ணில் கட்டணும்ல. இப்போ ஒரு சிலிண்டர் வச்சுக்கோங்க, அடுத்த வருஷம் இன்னொன்று சேர்த்து தர அப்படியா சொல்லலாம்ல. அதை பத்தி எந்த பேச்சும் இல்லை. சாதி வாரி கணக்கெடுப்பு பண்ணி நாங்கள் வந்து அதை பண்ணிடுவோம், இதை பண்ணிடுவோம் நீங்க. ஏன்னா அப்போ வந்து பாமக அதை தீவிரமாக எடுத்துக்கிட்டு இருந்தது. அது மட்டுமே தான் பேசிக்கிட்டு இருந்தது. இப்போ அவங்கள ஏமாத்துறதுக்கு சாதி வாரி கணக்கெடுப்புன்னு ஒன்று சொல்லியாச்சு, அவ்வளோதான். இப்போ அவரும் மறந்தாச்சு, உதயநிதியை கைது பண்ணதில் மறந்தாச்சு. சரியா? தமிழர் நாகரிக அருங்காட்சியகம் அப்படின்னு ஒன்று சொன்னீங்க. சரி, அது உங்கள் ஆட்சியவே அருங்காட்சியகத்தில் தான் வைக்கணும் போல இருக்குது. நீங்கள் அதை பற்றி எதுவும் பேசலை. மொழிப்போர் தியாகிகளுக்கு 2.5 லட்ச ரூபா கொடுப்பேன்னு சொன்னீங்க, அதை பற்றி எந்த பேச்சும் இல்லை. வீடு தேடி ரேஷன் வரும் அப்படின்லாம் சொன்னீங்க. சரி, அது வேண்டாம், அதை பேரை மாற்றி வச்சிருக்கிறீங்க. தாய் மாணவர் திட்டம்னு வச்சுருந்தாங்க, நீங்கள் அது அப்படி இல்லாமல் பேரை மாற்றிருக்கிறீங்க. முதியோர் தொகை அப்படின்னு சொல்லி என்ன கேட்டால், முதியோர் தொகைன்னு ஒன்று முதல்ல கொடுத்துருக்கலாம். ஏன்னா அவங்களாம் சீக்கிரம் ஆயுளுடைய இறுதி காலத்தில் இருக்கிறாங்க, ரொம்ப சிரமத்தில் இருப்பாங்க, அவங்களுக்காவது நீங்கள் அறிவிச்சிருந்துருக்கலாம். அதுவும் செய்யலை. மாற்றுத்திறனாளிகளுக்கு மாத ஓய்வூதியம்னு ஒன்று சொன்னீங்க, எவ்வளோ? 3000 ரூபாய். அதை பற்றி எதுவும் பேசலை. தறி வைத்திருக்கும் நெசவாளர் குடும்பத்திற்கு 30,000 ரூபாய் தருவதாக சொன்னீங்க, அதை பற்றியும் எதுவுமே பேசலை. பழைய ஓய்வூதிய திட்டத்தை வந்து நாங்கள் அறுத்து தள்ளிடுவோம் அப்படின்னு சொன்னீங்க. அரசு ஊழியர்கள் போராட்டம் நடந்தபோது அதை பயன்படுத்தி அரசு ஊழியர்கள் நிறைய பேர் ஓட்டு போட்டுக்கிறாங்க. அவங்க மட்டும் போடல, அவங்க குடும்பமும் போட்டது மட்டும் இல்லாமல் எல்லாரையும் போட வச்சிருக்கிறாங்க. அவங்க சொன்ன காரணம் என்ன தெரியுமா சொன்னாங்க? அதிமுக செய்யலை, ரிஜெக்டட். திமுக ஏதோ பாதி செஞ்சுருக்கிறாங்க, இதுக்கு மேலே செய்ய மாட்டாங்க. அப்போது இதுக்கு மேலே செய்யணும்னா விஜய் தான் செய்யணும், வேறு ஆப்ஷன் இல்லை. ஸோ விஜய் செய்வாருன்னு நாங்கள் நம்புகிறோம் அப்படின்னு வாக்குறுதி கொடுத்து அவங்கள வந்து போட வச்சிருக்கிறாங்க. அது ஒரு 25 லட்சம் ஓட்டு விழுந்துருக்குது. அதை பற்றி எந்த பேச்சும் இல்லை. தற்காலிக பணியாளர்கள் எல்லோரையும் நிரந்தரமாக்கிடுவோம்னு சொன்னீங்க. ஆமா, அப்படி சொன்னீங்க. ஆனா முதல்ல யார துப்புரவு பணியாளர்களை வந்து டெம்பரரியா மாத்துறதுக்கான வேலைகளை எங்க செய்யறீங்க? எல்லா மாநகராட்சியிலையும் செய்றீங்க. தூத்துக்குடி, திருநெல்வேலி, மதுரை, திருச்சி, போராட்டமெல்லாம் திண்டுக்கல், இங்கெல்லாம் வந்து நீங்க செஞ்சு அதுக்கு ஒரு பெரிய போராட்டம் போய்கிட்டு இருக்குது. இப்போ நீங்க வாபஸ் வாங்கல, அது இருக்குது, அப்படி அறிவிப்போட இருக்குது. அடுத்தது வந்து காவலர் சலவை 1000 ரூபாய் அப்படின்னு சொன்னீங்க. அது வந்து சலவை படியா, அதுவும் இல்லை. அவங்களுக்கு மினிமம் ஊதியம் அப்படின்றது ஒன்று உண்டு, அது 25,000 உயர்த்தி தருகிறோம். அதுக்கு மேலதான் அகவலைப்படி மாதிரி டிஏ, அது வாடகை, அது இதெல்லாம் சேர்த்து கொடுப்பாங்க. இப்போ அதை பற்றி எந்த பேச்சும் இல்லை. தூய்மை பணியாளர்களுக்கு மாதம் ஓய்வூதியம் 4000 ரூபாய்.
அப்படின்னு சொன்னீங்க, அது இல்லை. வழக்கறிஞர் நலநிதி அப்படின்னு ஒன்று உண்டு, 3000 ரூபாய் அப்படின்னு அதை தரேன்னு சொல்லியிருந்தீங்க. அதை பத்தி யாரும் வழக்கறிஞர்களும் பேசுற மாதிரி எல்லாருக்கும் மறந்து போச்சு எலெக்ஷன். இல்லை, இனிமே பேசுவாங்க. சரியா? அப்புறம் உப்பள தொழிலாளர்களுக்கு மழைக்கால நிவாரணத்தை எப்படி மீனவர்களுக்கு வந்து அந்த மாதிரி ஒரு ஒரு 2 மாதம் வந்து மீன் பிடிக்காத தடை காலம் இருக்கு இல்லையா, அப்போ வந்து கொடுப்பாங்க. அதில் விட ஊழல் பண்ணி வச்சிருக்கிறாங்க, ஏமாத்திருக்கிறாங்க. ஊழல் கிடையாது, மோசடி பண்ணியிருக்கிறாங்க. 8000 ரூபா கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க, இப்போ 7000 மாற்றிருக்கிறாங்க. அதுலயும் சொல்றாங்களா அது வந்து வேற இது ஒண்ணு அப்படின்னு, தடைக்காலம் வேற இது வேற அப்படின்னு சரி, சொல்றாங்க. ஓகே, எப்படினாலும் சரி. அது இதை நீங்க 20,000 தரேன்னு சொல்லியிருந்தீங்க. ஆமா, தடை காலத்துக்கு 20,000 ரூபா தரேன்னு சொன்னீங்க, நீங்க தரல. ஆனா நான் சில மீனவர்கள்ட்டே கேட்டேன், இவங்க ஏற்கனவே இந்த தடை காலத்துல வழங்கிக்கிட்டு இருந்த திமுக அதிமுக ஆட்சியில் வழங்கிக்கிட்டு இருந்த நிறைய பேர்த்துக்கு இந்த முறை வரல அப்படின்னு சொல்றாங்க. அதுலயும் ஒரு கிரைட்டீரியா ஒன்று உருவாக்கி அவங்களெல்லாம் நிறைய டிலேட் பண்ணியிருக்கிறாங்க, அந்த பேர்களெல்லாம் தூக்கியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து அனைத்து பேருந்துகளிலும் மகளிருக்கு கட்டணம் இல்லாத பயணம் தமிழ்நாடு முழுக்கன்னு சொல்லியிருந்தீங்க. நீ தமிழ்நாடு முழுக்க கூட வேண்டாம், ஏதோ திருச்சி வரைக்கும், ஒரு திண்டுக்கல் வரைக்கும், வேலூர் வரைக்கும், விழுப்புரம் வரைக்கும் அப்படி கூட இல்லை. அதை பற்றி இவங்க எதுவுமே பேசலை. ஆனால் என்ன சொல்லியிருக்கிறாங்க, 1000 ஏசி பஸ் விடுறேன்றீங்க, இதுக்கு கட்டணத்தை அதிகப்படுத்தி வசூல் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் வந்து பெண்களுக்கான விரைவு சிறப்பு நீதிமன்றம் எதுக்காக சொன்னீங்க? பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்லை, அவங்கள வந்து நான் தான் வந்து பாதுகாப்புறேன், நான் வந்த ஒரு நிமிஷம் அடுத்த நிமிஷத்துல இருந்து உங்களுக்கு பாதுகாப்பு வந்துடும் அப்படின்னீங்க. அதுக்கு என்ன சொன்னீங்க? கக்கூஸ் போற பிள்ளைக்கு பாதுகாப்பு இல்லை, காட்டுல கிராமத்துல பாதுகாப்பு இல்லை, நான் வந்து பாதுகாப்பு கொடுப்பேன்னு சொன்னீங்க. அது என்ன சிஸ்டம்னு தெரியல. கக்கூஸ் போறதுக்கு என்ன பாதுகாப்பு கொடுப்பாங்கன்னு எனக்கு தெரியல. அதுக்கு ஆட்கள் அனுப்புவாங்களா என்னன்னு தெரியல. டிவிக்காரன் அனுப்பினீங்கன்னா அதுதான் ஆபத்து. அப்படி ஒரு முடிவு எடுத்துடாதீங்க. அப்புறம் வந்து அதுக்காக விரைவு சிறப்பு நீதிமன்றம்னு ஒன்று சொன்னீங்க, அதை பத்தி வாய் திறக்கல. நம்ம என்னன்னா, நீ சிறப்பு நீதிமன்றம் வந்து மாவட்டம் தோறும் அமைக்கிறது, ஒன்றியம் தோறும் அமைக்கிறது, அதெல்லாம் கூட ரெண்டாவது. பேருக்காவது ஒன்று செய்யணும்ல. இந்த 1வது ஆண்டு நாங்கள் வந்து இந்த தொகுதியில் தொடங்கி வைக்கிறோம், இந்த ஏரியா தான் ரொம்ப டேஞ்சராக இருக்குது, திருநெல்வேலி தான் ரொம்ப ஆபத்தாக இருக்குது, மதுரை தான் ரொம்ப ஆபத்தாக இருக்குது, அதனால நாங்கள் ஒன்று ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா அதை ஆரம்பிச்சிருந்துருக்கணும். இல்லை. கர்ப்பிணி பெண்கள் ஊட்டச்சத்து உதவித்தொகை எதுக்கு? அவங்க கர்ப்பமாக இருக்கிற காலகட்டத்தில் அவங்களுக்கு வந்து ஊட்டச்சத்து பற்றாக்குறை இருக்குது. அதனால அண்ணன் மாமன் நான் வந்து என்ன பண்ண போகிறேன், எல்லாருக்கும் பழங்கள், அது மாதிரி சத்து மாவு, அது மாதிரி ஹார்லிக்ஸு இதெல்லாம் வாங்குறதுக்காக காசு தரேன். அது ஏற்கனவே கவர்மெண்ட்ல கொடுத்துட்டு தான் இருக்கிறாங்க. சரி, நீ 25,000 தரேன், நீங்க 14,000 ரூபான்றத 25,000 தரேன். 25,000 தரேன் நீங்க. அதை பத்தி வாயை திறக்கல. ஒரு 1000 உயர்த்தி கொடுத்துருந்துருக்கலாம், அது இல்லை. விலையில்லா சானிட்டரி நாப்கின் இதெல்லாம் வந்து எளிதில் செய்யக்கூடிய ஒரு காரியம், பெரிய பட்ஜெட்லாம் ஒன்றும் கிடையாது. பள்ளிகளில் கல்லூரிகளில் மெஷின்ஸ் வந்துருச்சு இல்லையா, அப்போ அப்படி அது இல்லை. அதுக்கப்புறம் 12ஆம் வகுப்பு ஐஐடி டிப்ளமோ மாணவர்களுக்கு மாதம் 2,500. கல்லூரி மாணவர்களுக்கு தானே ஸ்டாலின் சார் வந்து 1000 கொடுத்தாரு. நான் ஐடிஐ படிக்கிறவங்களுக்கு கொடுக்குறேன், டிப்ளமோ படிக்கிறவங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னாரு. எவ்வளோ? 2,500 ரூபா தரேன் அப்படின்னாரு. அதை பற்றி எந்த பேச்சும் இல்லை. மாணவர்களுக்கு பட்டப்படிப்பு முதல் ஆராய்ச்சி படிப்பு வரை பிணை இல்லா கடன். யாருமே வந்து உங்களுக்கு உத்தரவாதமே தேவையில்ல. நீ சொத்து வைக்க தேவையில்ல. இன்னொருத்தர் வந்து உங்களுக்கு வந்து ஜாமீன் கொடுக்கணும், உத்தரவாதம் கொடுக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. நாங்களே அப்படி அள்ளி இதா வச்சுக்கோ, அண்ணன் தர வச்சுக்கோ அப்படின்னு கொடுப்போம் அப்படின்னீங்க. அதை பற்றி எந்த சத்தத்தையும் காணோம். வெற்றி தொழில் பயிற்சி திட்டம்னு ஒன்று சொன்னீங்க. அது என்ன வெற்றி தொழில் பயிற்சி திட்டம்னு தெரியல. சரி, என்னதோ, ஆனால் அதை ஒன்று தொடங்கி வச்சிருக்கணும்ல. சிங்கப்பெண் திட்டம்னு ஒன்று ஏமாத்துறீங்கல்ல, ஏற்கனவே இருக்கிறவங்களை வச்சுக்கிட்டு ஒரு ட்ராமா போட்டீங்களா, அந்த மாதிரி ஒரு நாடகமாக 2 பேரு. ஆமா, காருக்கு 2 பேரு. அவங்க போய் இப்போ ரைட்டு, அவங்கள குறை சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை. ஒரு பொலிரோவில் எத்தனை பேர் இருந்து ஒரு மாவட்டத்தை வந்து சுற்றி வர முடியும்? என்ன, ஒன்றும் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் வெற்றி விவசாய உரிமை தொகை 15,000 ரூபாய். எது? விவசாயிகளுக்கு உரிமை தொகை 15,000 ரூபாய் தரேன் அப்படின்னீங்க. அதை பற்றி எதுவுமே பேசலை. மீனவர்கள் தடைக்கால நிவாரணம் 20,000 ரூபா அது தரேன்னு சொன்னீங்க, அது தரல, வேற ஒன்று பண்ணி வச்சிருக்கிறீங்க. அரசு பள்ளி மாணவர்களுக்கு 10% இடஒதுக்கீடு அப்படின்றது நீட் விவகாரத்தில் மிக முக்கியமான பிரச்சனை. நீட்டை ஒழிக்கிறது ரெண்டாவது. உங்கள் கையில் ஒரு அதிகாரம் இருக்குது, அதை வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணுவீங்க? 7.5% 10 உயர்த்துவோம்னு சொன்னீங்க. அதுக்காக ஆலோசனை கூட்டம்லாம் நடந்துச்சுன்னு கூட நாங்கள் செய்திகளில் பார்த்தோம். அதுவும் தகவலாக வந்துச்சு, அப்படியே காத்துல வந்துச்சு.
சரி, நான் கூட சந்தோஷப்பட்டேன். உண்மையிலே அரசு பள்ளி மாணவர்களுக்கு இது ஒரு பெரிய வாய்ப்பு தான். ஒரு நம்ம பார்க்கறதுக்கு நம்பர் வந்து 2.5% மாதிரி இருக்கும். பார்த்தா ஒரு 100-200 பேர் உள்ள போயிடுவாங்க. அப்படி ஏதாவது செஞ்சிருக்கீங்களான்னா அதுவும் இல்லை. இதுக்கு செலவே கிடையாது. இது செலவே கிடையாது. நீங்கள் சட்டத்தை வந்து பாஸ் பண்ணிட்டீங்கன்னா முடிஞ்சுது. அப்புறம் அரசு கல்லூரியில் சேரும் மாணவர்களுக்கு கல்வி வாழ்வு நிதி அப்படின்னு ஒரு 8000 ரூபா தரேன். நீங்கள் கல்வி காலத்துக்கான ஒரு செலவுக்கு நாங்கள் வந்து 8000 ரூபா தரோம் அப்படின்னு ஒரு ஆண்டு தொடக்கத்தில் தரோம் அப்படின்ற மாதிரி சொன்னீங்க. அதுவும் இல்லை. ஏற்கனவே ஸ்டாலின் 1000 ரூபா கொடுத்துட்டு இருக்கிறார். நீங்கள் என்ன செஞ்சுருக்கிறீங்க? எதுவுமே செய்யலை. அனைத்து குடும்பங்களுக்குமான 25 லட்ச ரூபா காப்பீடு, எல்லா குடும்பத்துக்கும் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் 25 லட்ச ரூபாய்க்கு காப்பீடு தரேன்னு சொன்னீங்க. இப்போ வரைக்கும் ஸ்டாலின் சார் கொடுத்த காப்பீடு, கலைஞர் சார் கொடுத்த காப்பீடு, ஜெயலலிதா அம்மா கொடுத்த காப்பீடுலாம் இருக்குது. ஆனா உங்க காப்பீடு கடல்லே இல்லைன்றாங்க. அதுதான் வரும்போது வெற்றி காப்பீடு. வெற்றி காப்பீடு. ஆமா, என்ன போங்க, அதுக்கு என்ன வேணா பேர வச்சுங்க, ஒன்று கொடுக்கணும்ல. நீங்க வாக்குறுதி கொடுத்தது இல்லையா, அது இல்லை. அதுக்கப்புறம் அரசு மருத்துவமனையில் குறைந்த விலை மருந்துகள் நாங்கள் வந்து விற்பனை செய்ய போகிறோம். ஏற்கனவே ஜென்ரிக்னு ஒன்று இருக்குது. சரி, நீங்கள் ஒன்று பண்ண போகிறேன்னு சொன்னீங்க. அதை பற்றி இதெல்லாம் வந்து நீங்கள் செலவே செய்ய தேவையில்லை. மருத்துவமனைகளில் ஒரு இதை ஓப்பன் பண்ணால் நிறைய பில்டிங் காலியாக கிடக்குது. ஏதோ ஒன்று ஒரு இடத்துல ஓப்பன் பண்ணி விட்டு, அல்லது வந்து ஒரு ஏரியாவை கொஞ்சம் அடைச்சி அதில் ஒரு ஜன்னலை திறந்து விட்டீங்கன்னா வந்துட போகுது இல்லையா. வெளியே டாக்டர் வந்து ஏதோ ஒரு எழுதி கொடுத்துருப்பாரு, ஏதோ தனியார் வெளியே போய் ஒரு மெடிக்கலில் வாங்குறதுக்கு உள்ளே வந்து வாங்கிக்க முடியும், ஒரு பாதி விலை குறையும் இல்லை. அதை செஞ்சுருந்திருக்க முடியும், ஆனால் செய்யவில்லை. மாதம் ஒரு முறை மின்சார கட்டணம்னு சொன்னீங்க. மின் கட்டணம் எல்லாம் 2000 ரூபா கட்டினவன் வந்து 7000 ரூபான்றான், 3000 ரூபா கட்டினவன் 10,000 போயிடுச்சு, 12,000 போயிடுச்சுன்றான். ஒருத்தன் என் வாழ்நாள்ல 60,000 ரூபாய்க்கு நான் கரண்ட்டுக்கு பில்லு கட்டினதே இல்லை அப்படின்னு வயிறுறாங்க. எல்லாரும் வந்து அங்கே பலர்லாம் வந்து சொல்கிறாங்க கட்டாதீங்க, ஸ்ட்ரைக் பண்ணலாம்னு சொல்கிறாங்க. ஆனால் என்ன பண்ணுறது, ஃபீஸ் ஒருவிட்டு போயிடுவாங்க அப்படின்றதுக்காக போகிறாங்க. நீ அவங்க சொல்கிறது என்னென்னா, சார் எங்களுக்கு இலவசமே வேண்டாம் சார், நீங்கள் சொன்ன எல்லா வாக்குறுதியும் நாங்கள் விட்டுருவோம் சார், இந்த கரண்ட் கட்டணம்னு போட்டு கொள்ளையடிக்காதீங்க அப்படின்றாங்க. இப்போ இங்கே கொள்ளையடிச்சு அப்படி ஏதாவது நீ செஞ்சுருக்கீங்களா, மின் வாரியத்தை டெவலப் பண்ணுறது ஏதாவது செஞ்சுருக்கீங்களான்னு அங்கேயும் ஒன்றும் இல்லை. அதுக்கப்புறம் 150 நாள் ஊரக வேலை உறுதி திட்டம் அப்படின்னு சொன்னீங்க. 100 நாளுங்கிறத 150 நாளாக மாற்றுவோம் அப்படின்னு சொன்னீங்க. அது இல்லை. சொத்து வரி திமுக ஆட்சி காலத்தில் அநியாயத்துக்கு உயர்த்திட்டாங்க, அதனால தான் எங்களுக்கு வந்து நிம்மதியாக போயிடுச்சு அப்படின்னு சொத்துக்காரங்கெல்லாம் ஓட்டு போட்டாங்க. சொத்து வரி உயர்ந்ததுனால வாடகை உயர்ந்துடுச்சு அப்படின்னு சொல்லி வாடகைக்கு இருக்கிறவங்கெல்லாம் உங்களுக்கு ஓட்டு போட்டாங்க. இப்போ அதை பற்றி நீங்கள் எதுவும் பேசலை. அநேகமாக அதை உயர்த்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சொத்து வரி கட்டுறவங்கெல்லாம் வயிறு எரிஞ்சு போய் இருக்கிறாங்க. சரி, ஏதாவது நீங்கள் உள்கட்டமைப்பில் வந்து ஒரு புதுமை பண்ண போகிறீங்க, இந்த ஏரியாவில் வந்து ஒரு பாலம் கட்ட போகிறீங்க, இந்த ஏரியாவெல்லாம் வந்து இப்போ கலைஞர் ஆட்சி காலத்தில் சொல்லும்போது ஒரு வரும்போது சிமெண்ட் சாலைகள்னு அறிவிச்சார். கிராமப்புறங்களில் வந்து அப்போ எப்படி இருக்கும் அப்படின்னா சாலைகள் இருக்காது. ஒரு பிரதான சாலை இருக்கும், அதுதான் ஊருக்குள்ளே வரும். அது வந்து அப்படியே அந்த பக்கம் சர்ச்சு இருக்குதுன்னா சர்ச்சுக்கு போவோம், அந்த பக்கம் மசூதி தான் மசூதிக்கு போவோம், அந்த பக்கம் கோயில் இருந்தால் கோயிலுக்கு போவோம், அவ்வளோதான். அது ஒரு பிரதான சாலையாக இருக்கும். மீதி உள்ள தெருக்கள் எல்லாமே சத மழைலாம் பெஞ்சதுன்னா சதன்னு இருக்கும். சைக்கிள் ஓட்டினா போய் மாட்டிக்குவோம், பைக்கில் போனாலும் வலிக்கு விழுந்துருவோம், மாட்டு வண்டி மாட்டிக்குவோம், அதை தள்ளி விடுறதுக்கு போனோம். இப்படிலாம் இருந்தது. சிமெண்ட் சாலைகள்னு ஒன்று கொண்டு வந்து ஒரு திட்டத்தை அறிவிச்சாங்க, புதுசு. உழவர்கள் அவங்களே வந்து அவங்க பொருட்களை வந்து விற்பனை செய்யறதுக்கு உழவர் சந்தை அப்படின்னு ஒரு திட்டத்தை அறிவிச்சாங்க. அதெல்லாம் செஞ்சாங்க. ஒவ்வொன்றும் ஜெயலலிதா கூட வந்த உடனே ஆரம்பிச்சிட்டாங்க. எது, ஃபேனு, மிக்சி, கிரைண்டரு, அது வந்து அவங்க மொத்தமாக கொடுக்க முடியாது. ஆனால் ஒவ்வொரு மாவட்டமாக அதுக்கான டெண்டர்லாம் விட்டு ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு பகுதியாக கொடுத்து செஞ்சாங்கல்ல. அப்படி நீங்கள் எதை செஞ்சுருக்கிறீங்க? முதல்ல இந்த திட்டங்கள் எல்லாமே தேவையில்லாத திட்டங்கள்னு நான் சொல்ல மாட்டேன். சிலது தேவையானது, முதியோருக்கு கொடுக்க வேண்டியது, பெண்களுக்கு கொடுக்கறதெல்லாம் தேவையானது தான், ரைட்டு, கல்விக்கு கொடுக்கறதெல்லாம் தேவையானது தான். ஆனால் எது முக்கியமானது, எது அவசியமானது அப்படின்றத பற்றின ஒரு தெளிவு வேணும். ஒரு தொலைநோக்கு திட்டம் வேணும். ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின்றது என்ன அப்படின்னா, நீங்கள் ஒரு 400 அடி சாலை வந்தது இல்லையா, 400 அடி சாலை வந்த உடனே அந்த ஏரியாவை சுற்றி ரியல் எஸ்டேட் டெவலப் ஆச்சு. நிறைய கல்லூரிகள் கட்டுவதற்கான இடங்களை வாங்குறதுக்கு வந்தாங்க, பள்ளிக்கூடங்கள் கட்டுவதற்கு இடங்கள் வாங்க வந்தாங்க, நிறைய குடோன்ஸ் கட்டுறதுக்கான கன்ஸ்ட்ரக்ஷன் அது இதுன்னு டெவலப் ஆகுது. கன்ஸ்ட்ரக்ஷன் டெவலப் ஆகிடுச்சு அப்படின்னா ஹார்ட்வேர்ஸு, எலக்ட்ரிக்கல், இந்த கடைகளில் வந்து பொருட்கள் விற்பனை அதிகமாகுது. அதன் காரணமாக அந்த தொழிற்சாலைகளில் உற்பத்தி அதிகமாகும். புதுசாக 2-3 யூனிட் போடுவான், நிறைய பேர் லேபர்ஸ் வருவாங்க. இப்படி வந்து ஒரு டெவலப்மெண்ட்டு நடந்திருக்கும், பெரிய டெவலப்மெண்ட் நடக்கும். அதை ஒட்டி நிறைய கடைகள் வரும், சிறு வியாபாரிகள் வருவாங்க,
சில்லறை விற்பனைகள்ங்கிறது வரும், அதை ஒட்டி ஒரு தேட்டரை ஒன்று கட்டுவாங்க, பொழுதுபோக்கு அம்சங்கள் வரும், இப்படி எவ்வளோ விஷயங்கள் நடக்கும். இது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின்றதுல அது வந்து ஒரு உள்கட்டமைப்பு அப்படிங்கிறது பொதுவான வார்த்தை. ஆனால் அது உருவாக்குற தொழில் வாய்ப்புகள், வணிக வாய்ப்புகள், பொருளாதார வாய்ப்புகள், வேலை வாய்ப்புகள்ங்கிறது ரொம்ப பெருசு. அப்படி ஏதாவது ஒரு விஷன் இருக்குதா இங்க? அந்த மாதிரி எந்த அறிகுறியுமே இல்லையே, எதுவுமே இல்லை. இப்போ தொழில்பேட்டைகளை உருவாக்குவோம் அப்படின்னு சொன்னா அந்த தொழில்பேட்டைகளை உருவாக்குவதன் வழியாக நீங்க என்ன செய்றீங்கிறது உங்களுக்கு வரணும். எந்தெந்த ஏரியா பின்தங்கிய ஏரியா, சில திட்டங்கள் வந்து கலைஞர் ஆட்சியிலையோ ஜெயலலிதா ஆட்சியிலையோ சொல்லியிருப்பாங்க, செய்ய முடியாம கூட போயிருந்திருக்கும். ஆனா அவங்களுக்கு அந்த விஷன் இருந்தது இல்லை. ஒரு மொத்தமா முதல் 5 ஆண்டுக்கு என்ன செய்யணுங்கிற திட்டம் அவங்களுக்கு இருக்கும். அவங்க அதோட நிக்க மாட்டாங்க, அடுத்த 20 ஆண்டுகளுக்கு எப்படி நகரணுங்கிற வரைக்கும் அவங்களுக்கு வந்து ஒரு பிளான் இருக்கும். அப்படி எதுவுமே இல்லையே. இப்போ இந்த என்னுடைய பெரிய சந்தோஷம் என்ன அப்படின்னா, இந்த நிதிநிலை அறிக்கை வாசிக்கிறவர் ஒரு 10-15 நாள் டியூஷன் போய் தமிழ்ல ஒழுங்கா வாசிக்கிறது, ஏதோ அவர் இப்போ பேசுறது புரியுது. முன்னாடிலாம் வந்து ஜஞ்சன் 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 ஜஞ்சன்னு ஒரு இதே சத்தம் தான் கேட்டுக்கிட்டு இருந்தது. இப்போ வார்த்தைகளும் கேட்குது இடையா அவர் சொல்றதுல இருந்து நம்ம புரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் எழுதியெல்லாம் வச்சுக்கிட்டோம். சரி, என்னவோ அதை வந்து பண்ணியிருக்கிறாங்க. மற்றபடி இந்த பட்ஜெட் வழியாக புதிதாக என்ன நம்பிக்கை பெறுவது இருக்குது? நம்பிக்கை பெறுவது ஒண்ணுமே இல்லை. இப்போ என்ன பண்ண போறாங்கன்றது தெரியல. இப்போ இந்த பட்ஜெட் வச்சுன்னு எப்படி அவங்க அடுத்த நடவடிக்கை போக முடியும்? இப்போ வந்து இவர் செக்ரட்டரி பேசும்போது, ஃபினான்சியல் செக்ரட்டரி பேசும்போது, இன்னும் 50 வருஷத்துக்கு வந்து தமிழ்நாடு வந்து கடன்ல தான் இருக்கும், அதுக்கு பிறகும் கடல்ல தான் இருக்கும், கடன்ல தான் இருக்கும். ஆனா இவங்க ஆட்சி வர்றதுக்கு முன்னாடி என்ன சொன்னாங்க? தமிழ்நாட்டை கடன்ல தள்ளி வச்சுட்டாங்க. எல்லாரும் தலையில இந்த பட்ஜெட் ஆரம்பிக்கும் போதே 5 லட்சம் கோடி கடனாக உருவாக்கிட்டாங்க, 2 மடங்கு கடன் இருக்குது, வருவாய் ஆதாரங்கள் எல்லாத்தையும் அடைச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னாரு. யார் அடைச்சது? எப்படிப்பா வருவாய் ஆதாரங்கள் அடைப்பாங்க? சரி அப்படின்னு நீங்க சொன்னீங்க. அதுக்கு பிறகு என்ன சொல்றீங்க? நாங்க வந்து என்ன பண்ணிட்டோம், அந்த டெண்டர் எல்லாம் ஃப்ரீ பண்ணி விட்டோம், அது பதிவு செய்யப்பட்டவர்கள் தான் வரணும் அப்படின்னு நீங்க வச்சிருந்தீங்க. பதிவு செய்யாதவர்களையும் நாங்க வர வச்சிருக்கோம், இதுக்குன்னு சில வந்து இந்த பேப்பர்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. நாங்கள் அதெல்லாம் விளக்கு பண்ணி ஓப்பன் டெண்டர் யார் வேணா வரலான்னு வச்சதுனால இன்னைக்கு வந்து டெண்டருடைய இந்த கான்ட்ராக்டுடைய இதெல்லாம் வந்து நமக்கு நல்லா குறைஞ்சிருக்குது. இப்போ 10 கோடி ரூபா ப்ராஜெக்ட் அப்படின்னா அதை வந்து ஒரு 7 கோடி 8 கோடிக்கு எடுக்கிறது ஆளுங்க வராங்க. அதனால எங்களுக்கு மிச்சமாகுது, 15,000 கோடி ரூபா எங்களுக்கு வந்து ஆண்டுக்கு மிச்சமாக போகுதுன்னு சொல்லியிருக்கிறார். சரி, அந்த 15,000 கோடியை எங்கே போய் ஆட் பண்ணியிருக்கிறீங்க? எங்கேயாவது ஆட் பண்ணணும்ல. அதில் ஒரு 1000 கோடி ரூபா கூட்டியிருக்கிறோம், இதில் ஒரு 1000 கோடி ரூபா கூட்டியிருக்கிறோம்னு வரணும்ல. எல்லா பக்கமும் குறைச்சிருக்கிறாங்க. வரி வருவாயிலிருந்து 3000 கோடி ரூபாய் குறைஞ்சிருக்குது அப்படின்னு சொல்லி தங்கம் திணற சொல்றார் முன்னாள் நிதி அமைச்சர். அந்த நிதி 3000 கோடி இப்படி காணாம போகும். வரி வருவாய் கூட தானே செய்யணும், எங்க போச்சு தெரியல, கணக்கிலே வரல. அப்போ அதை அவர் கேட்கிறார். இப்படி வந்து பார்த்தோம் அப்படின்னா இது என்னவோ போன முறை செய்ததை கொஞ்சம் கூட்டி குறைச்சி ஒப்பேத்தி வச்சிருக்கிறீங்களே தவிர நீங்க ஒன்றும் புதுசா ஒன்றும் பண்ணலையே. நீங்க சொன்ன வாக்குறுதி ஒன்று இருக்குல்ல, உங்க கட்சியை எதுக்கு நாங்க கொண்டு வர ஆட்சி, ஏற்கனவே இருக்கிறத செய்யறதுக்கு தான் அது கவர்மெண்ட் இருந்தது. நீங்க வந்து மாற்றம்னு செய்வேன்னு சொன்னீங்கல்ல, புதுசா வந்து மாற்றம் பண்ணுவோம், புரட்சி பண்ணிடுவோம், எல்லாருக்கும் கார் கொடுத்துருவோம், அதை சொன்னார்ல. அவர் முதல் கொள்கை அறிவிப்பு கூட்டம் முடிஞ்ச உடனே அடுத்த மாநாட்டில் என்ன சொன்னாரு? எல்லார் வீட்லயும் கார் இருக்கணும், எல்லார் வீட்லயும் பைக் இருக்கணும், கொண்டு வந்துருவோம், எல்லாருக்கும் சொந்த வீடு கொண்டு வந்துருவோம்னு சொன்னீங்களே. அவர் ஆல்மோஸ்ட் மோடி மாதிரி தான் சொன்னாரு. இப்ப போய் கேட்டீங்கன்னா நான் எப்போ சொன்னதான், அது போன மாசம் அது இந்த மாசம் அப்படின்னு சொல்லிட போறீங்க. ஆமா, அப்படிதான் சொல்ல போறாங்க. அப்ப எலெக்ஷனுக்கு முன்னாடி அப்படிலாம் பேசுறது சகஜம் தானேங்க அப்படின்லாம் சொல்ல முடியாதுங்க. ஏன்னா நீங்க கொடுத்த வாக்குறுதியை நம்பி போட்டுக்கிறாங்க. இப்போ உங்க ரசிகர்கள் 10% 15% இருக்கிறாங்கன்னா அவன் போடுவான், மீதி ஒரு 20% போட்டுக்கிறான்ல, அவன் யாரு? இந்த நடுத்தர வயதில் உள்ளவர்கள், முதியவர்கள், இவங்கெல்லாம் ஓட்டு போட்டுக்கிறாங்க. ஏன் ஓட்டு போட்டாங்க? விஜய் ஏதாவது நல்லது செய்வார், சொன்னதை செய்வார். இந்த வாக்குறுதி தான். நீ புதுசா வேற ஏதோ செய்யறான்லாம் அவங்க எதிர்பார்க்கல. நீ ஒரு வாக்குறுதி கொடுக்குற, இதெல்லாம் செய்வேன்னு சொல்ற. இப்போ ஐடிஐ படிச்சவன், அதுக்கப்புறம் பாலிடெக்னிக் படிச்சவன், வேலை இல்லாதவன், எல்லாருமே அவங்க ஆசைப்பட்டாங்க. எல்லாருமே விஜய் ரசிக்கிறான்னு இல்லையா? இளைஞர்கள் எல்லாரும் விஜய் ரசிக்கிறா, அப்படி நம்புறீங்களா? அவர் சொன்ன பஞ்சு டைலாக் கூட சேர்த்து சொல்லுங்க. நான் செய்ய முடியறதை மட்டும்தான் சொல்லுவேன், அதை மட்டும்தான் உங்ககிட்ட கொண்டு வருவேன். அவர் சொன்னதுலே பெரிய பொய் அதான். நான் வந்து ஸ்டாலின் சார் மாதிரி நான் கதை விட மாட்டேன், செய்ய முடியாதெல்லாம் சொல்ல மாட்டேன், நீட்டை வந்து கொண்டு வந்து அதை ரகசியம் இருக்குன்னு போய் சொல்லிட்டாரு, அந்த மாதிரிலாம் சொல்ல மாட்டேன், நான் என்ன முடியுமோ அதுதான் செய்வேன், அடிப்படை விஷயங்கள் நோ காம்ப்ரமைஸ் அப்படின்னாரு. அடிப்படை விஷயம் என்னது? கல்வி அடிப்படை விஷயம். அதுல 4000 கோடி ரூபா குறைச்சிருக்கிறீங்களே.
எல்லா பக்கமும் பட்ஜெட்டில் குறைச்சிருக்கிறாங்க. விவசாய நிதியை வந்து குறைச்சிருக்கிறாங்க. நான் எல்லாம் நோட்ஸ் எடுத்து வச்சிருக்கிறேன். எல்லாத்துலேயும் குறைச்சி வச்சிருக்கிறீங்க. வருமானத்தையும் குறைச்சி தான் காட்டுறீங்க. கடனும் வாங்குறீங்க. நீங்கள் வந்து இப்போ எனக்கு ஸ்டாலின் சார் ஆட்சி காலத்தில் அந்த 5.4 லட்சம் கோடி ரூபா எடப்பாடி போகும்போது இருந்தது. இவங்க வரும்போது 5 லட்சம் 10 லட்சம் கோடி ஆயிடுச்சு. 4.5 லட்சம் கோடி இவங்க எக்ஸ்ட்ரா வாங்கிட்டாங்க. டபுள் ஆயிடுச்சின்னு நீங்கள் ஒன்று சார்ஜ் பண்ணுறீங்க. ரைட், உண்மைதான். அவங்க அதை டபுள் ஆக்குனதுக்கு அவங்க காட்டுறாங்கல்ல, இந்த சாலைகள் போட்டுக்கிறோம், மெட்ரோ திட்டங்கள், இந்த திட்டங்களை வந்து நிறைவேற்றிட்டாங்க. இப்போ திறந்து வைக்கிறோம். நீங்கள் திறந்து வைக்கிறதுக்கு இது லேட் பண்ணிட்டு இருக்கிறீங்க. எதுக்குன்னா உங்கள் ஸ்டிக்கர் ஒட்டுறதுக்காக. மீதி நாங்கள் செஞ்சோன்னே காட்டணும்ல. வந்தோடனே திறந்து வச்சுட்டா அப்புறம் சொல்லுவீங்க ஸ்டாலின் கட்டினதில் வந்து ஒரு திறந்து வச்சுட்டாருன்னு சொல்லுவீங்க. அப்புறம் நாங்கள் அந்த பெயிண்ட் அடிக்கிற மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணணும் இல்லையா? ஸ்டிக்கர் ஒட்டுற வேலையை செய்கிறதுக்காக தாமதப்படுத்திட்டு இருக்கிறீங்க. எலெக்ஷன் நடந்துகிட்டு இருக்கும்போதே அதுக்கு ஒரு சோதனை ஓட்டெல்லாம் முடிஞ்சிருச்சு. பிரதமர் வந்து டேட் கொடுத்துட்டாருன்னா திறந்து வச்சுருந்துருப்பாங்க. இப்போது நீங்கள் திறந்து வைக்கலாமே. நீங்கள் பட்ஜெட்டில் சொல்கிறீங்கல்ல, அது தயாராக தான் இருக்குது, அடுத்த வடபள்ளி வரைக்கும் விட போகிறோம் அப்படின்லாம் சொல்கிறீங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறீங்க? நாங்கள் இங்கேருந்து எங்கெங்கெல்லாமோ சொல்கிறாங்க, அவங்க சில ரூட்லாம் சொல்கிறாங்க, அதுக்கு சேங்ஷன் கிடைச்சிரு. சரி, நல்லது தான். ஆனால் என்ன நடக்க வேண்டியது அப்படின்னா, அடிப்படை கட்டுமானங்கள் சார்ந்த எல்லாத்தையும் ரத்து பண்ணியிருக்கிறீங்க. பாலங்கள், மிக விரைவு சாலைகள், மிக முக்கியமான பெரிய பெரிய திட்டங்கள்லாம் ரத்து பண்ணியிருக்கிறீங்களே. டெண்டர்லாம் கேன்சல் பண்ணியிருக்கிறீங்க. அதில் முறைகேடு நடந்திருக்கு, அதனால நான் கேன்சல். சரி, அப்போ மறுபடியும் டெண்டர் விடுங்க. அது இப்போ விட முடியாதுல்ல, ஆட்கள் யாரும் செட் ஆகலையே. அடிப்படையான விஷயங்கள் எல்லாத்தையும் ரத்து பண்ணியிருக்கிறீங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்றீங்க? இந்த மாதிரி சென்னைக்குள்ள வந்து மல்டி லெவல் கார் பார்க்கிங் கொண்டு வர போறோம். நல்ல விஷயம். வருங்காலத்தில் ரொம்ப டிராஃபிக் ஆக போகுது, ரொம்ப டிராஃபிக் ஆக போகுது இல்லையா? அந்த சாலைகளை நிறுத்தி வைத்திருக்கிற வாகனங்கள்னாலேயே ரொம்ப நெருக்கடி ஆகுது. ரைட், அந்த வகையில் அது ஓகே தான். மற்ற விஷயங்கள் இப்போ தொலைநோக்கு பார்வையோட எதுவுமே இல்லையே. ஒரு புதிய டெவலப்மெண்ட்டுக்கான எந்த அடிப்படையுமே இல்லையே, ஒரு விசனே இல்லையே உங்ககிட்ட. இப்போ இதுதான் இந்த பட்ஜெட் குறித்து. நம்ம ஒன்றும் பெரிய பொருளாதார அறிஞர்கள்லாம் கிடையாது, பெரிய வித்தகர்கள் கிடையாது. நாம் வாழக்கூடிய இந்த மாநிலத்தில் இதுவரைக்கும் என்ன நடந்திருக்குதுன்னு நமக்கு ஒரு புரிதல் இருக்குது. இனிமேல் என்ன செய்யணும் அப்படின்னு நமக்கு ஒரு அடிப்படை இருக்குது. திமுக வந்து சிலது செஞ்சுருக்கிறாங்க, அதிமுக வந்து சிலது செஞ்சுருக்கிறாங்க. நீங்கள் புதுசாக வந்துடுறீங்க, நீங்கள் வேற என்ன செய்வீங்க அப்படின்னு மக்கள் எதிர்பார்த்தாங்க. நான் நிறைய டிவிக்காரங்க கிட்ட பேசும்போது, என்னப்பா ஒரு பெரிய லிஸ்ட்டே போட்டு வச்சிருக்கிறாரு, இதெல்லாம் செய்வார் அப்படின்னு சொல்லி தானே அவங்க வீடுகளில் சொல்லி பெரியவங்கெல்லாம் ஓட்டு போட வச்சிங்க. என்ன ஒன்றையும் காணும் அப்படின்னா, பட்ஜெட் பாருங்க, அப்படியே அண்ணன் அறுத்து தள்ளுவாருன்னாங்க. பட்ஜெட் வந்துருச்சு, ஒன்றையும் காணும். ஆனால் இதை பார்த்து ரசிகர்கள் திருந்துவாங்களாங்கிறது தான் நம்முடைய கேள்வி. இல்லை, அவங்க இன்னும் நம்பிட்டு தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து அண்ணன் கண்டிப்பாக செய்வார். ஏன்னா திமுக வந்து தொடச்சி வச்சுட்டு போயிடுச்சு. இப்போ அண்ணன் வந்து அதெல்லாம் பில்ட் பண்ணுறாரு, அதனால கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். அடுத்த பட்ஜெட்டு பாருங்க அது எப்படி வருது அப்படின்னு. இவங்க ஆட்சிக்கு வந்ததுலேருந்து இவங்களுடைய கவலை வந்து 2 விஷயம்தான். ஒன்று டாஸ்மாக்கு, இன்னொன்று டாஸ்மாக்கு. ஒன்னா போயிடுறது டாஸ்மாக்ல. இப்ப புதுசா ஒன்று அறிமுகப்படுத்துற டாஸ்மாக், அதை விட்டுங்க பாருங்க. ஆமா 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 ஆமா. ஆன்லைன்ல புக் பண்ணிட்டு போய் வாங்கிக்கலாம். அது என்ன எவன் கொடுத்த ஐடியான்னு தெரியல. இல்ல, ஆன்லைன் டெலிவரின்னு சொன்னாவது அதுல ஒரு நியாயம். திமுக ஏற்கனவே கொண்டு வர முயற்சி பண்ணுச்சு இல்ல, அதனால வந்து அதே திருப்பி சொன்னா சிரிச்சிருவாங்க அப்படின்ட்டு. இல்லை, இப்போ இதுலயும் கூட ரைட்டு, நான் கூட்டத்தை குறைக்கிறது அதெல்லாம் சரி, ஆன்லைன் டெலிவரி வச்சிட வேண்டியதுன்னு கேட்குறேன். நல்ல ஆப்ஷன் தான். அது ஒரு பிரைவேட் கூட கொடுங்க. ஆன்லைன்ல ஒரு ஆள் எத்தனை பேருங்க டெலிவரி பண்ண முடியும்? அது பிரச்சனை கிடையாதுங்க. இப்போ டெலிவரிங்கிறதுலாம் நீங்க வந்து இப்போ சாப்பாடு டெலிவரி பண்றாங்கல்ல, அது ஒரு பெரிய பிரச்சனையா? எல்லாரும் வந்து நிக்க போறது இல்லை. கூட்டத்தை குறைக்கிறதுக்கான ஒரு ஐடியா இதானே உங்க ஐடியா? அவ்வளவுதான். அதுக்கு ஆன்லைன் டெலிவரி வச்சிருங்க. அதுக்கு ஒரு 100-200 பேர் வேலை வாய்ப்பு கிடைக்கும்ல. நல்ல ஐடியா தான். அதுக்கு ஒரு நீங்க அது தப்பான தொழில் சரியான தொழில் நான் சொல்ல வரல. அது ஒரு வேலை வாய்ப்பு தானே. அது அந்த வேலை கிடைச்சதுன்னா ஒரு 10,000-20,000 சம்பாதிப்பாங்கல்ல மாசம். ஒரு 1000 பேருக்கு வேலை கிடைக்கும்ல. நீ ஒரு 4,500 கடை வச்சிருக்கிறீங்க. ஒரு கடைக்கு ஒரு 2 பேர் 3 பேர் போயிட்டு வந்து கொடுத்தாருன்னா அவனுக்கு ஒவ்வொரு பார்சலுக்கும் 50-100 கிடைக்கும்ல. அப்படியாவது செய்யுங்க. இதுல யாருக்கும் ஒரு புதிய வேலை வாய்ப்பு இதுல இல்லையே. அது என்ன யோசனை கொண்டு வந்தாங்கன்னே தெரியல. அதாவது புக் பண்ணிட்டு நேர்ல போய் வாங்கிக்கணும். இல்ல, அதான் நானும் சொல்றேன். அவனுக்கு இவ்வளவுதானே நிக்கிறாங்க. அவங்களுக்கு தனி கவுண்டரு. அதாவது சின்ன அந்த இது வச்சிருப்பாங்கல்ல, அது தனியா ஒரு ரோட் வச்சிருப்பாங்க. இவங்க புக் பண்ணிட்டு அந்த பில்லை காட்டிட்டு வாங்கிட்டு வந்துடும். அதுவே நீங்க வாங்க மாட்டீங்கன்னா 10 ரூபா இது பிடிச்சிக்கிட்டு தருவாங்க. இப்போ இன்னைக்கு நீதிமன்றம் ஒன்று சொல்லியிருக்குது, ஒயின் ஷாப்ல இருக்கக்கூடிய சரக்குக்கெல்லாம் வந்து பில்லு போடணும் அப்படின்ட்டுருக்குறாங்க. அது ஒரு வேலை. ஏற்கனவே சும்மாவே காசை வாங்கிட்டு சரக்கு எடுத்து கொடுக்குறதுல லேட் ஆகுதுன்னு பின்னாடி இருக்கிறவங்க கோச்சிக்கிறான். இதுல பில்லு வேற கொடுக்கணும்னு சொல்றாங்க. இப்படியாக
இவங்க ஏரியாவே இவ்வளவுதான். இவங்களுக்கு ரீல்ஸ் போட தெரிஞ்சு வச்சிருக்கிறாங்க. முதலமைச்சர்ல இருந்து இந்த மாதிரி எல்லாருமே அதான் சொல்றாங்க. நாளைக்கு இது குறித்தெல்லாம் கேள்வி வரப்போகுது. நீ உதயநிதி இன்னைக்கே வந்து வேக வச்சுட்டு போயிட்டாரு பருப்பை. இவ்வளவு நேரம் உங்களோட நேரத்தை ஒதுக்கி இதை டீட்டெயில்டாக பேசுனதுக்கு நன்றி. நன்றி. நேயர்களே, மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம். ஆதிரை புத்தக வடிவில் திரைக்கதை புத்தகத்தை பெற டிஸ்கிரிப்ஷனில் உள்ள எண்ணிற்கு வாட்ஸ்அப் செய்யவும்.